ஏற்பட்டு நேற்று முன்தினம் நம்ம கட்சி சார்பாக 3 நம்ம பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ், அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் குழுவை நாங்கள் அனுப்பி வச்சோம். அவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக அவங்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இனி வருங்காலங்களில் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை நிச்சயமாக பத்திரிகையாளர்களாக உங்களை அழைத்து நாங்கள் பேசுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஊடகங்களாக பரப்புகின்ற ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு செய்தி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உரிமையை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கின்றாங்க. அந்த வகையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை, எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அன்றைக்கி ஆலோசனை கூட்டம், அது வெறும் டிஸ்கஷன் தான், இட்ஸ் நாட் எ டெசிஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொன்னேன். அந்த கூட்டத்திலே நாங்கள் பேசினதை ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். அதற்கு பிறகு கொடியேற்றும் நாள் வந்தபொழுதும் எங்களுடைய நிலைப்பாடை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் பெருமக்கள் எங்களுடைய இல்லத்திற்கு, கேப்டன் இல்லத்திற்கு இன்றைக்கு மரியாதை நிமித்தமாக சந்தித்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. வெகு விரைவிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, உறுதியான முடிவு என்ன என்பதை பத்திரிகை நண்பர்களாக உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகத்தில் நாங்கள் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நாங்கள் அவங்க வந்த போதும் அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பை எடுத்து எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சென்றாங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது போல தான் எங்களுக்கான உரிமையை, எங்களுக்கான ராஜ்யசபா சீட்டை நிச்சயம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். அவர்களும் அதற்கு மகிழ்ச்சியாக நிச்சயமாக பொறுத்திருங்கள், நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும் என்பதை தான் அவங்க தெரிவித்து அனுப்பியிருக்காங்க. இல்லை, அவங்களும் சகோதரத்தோட ஏற்கனவே அனைவரும் கேப்டனுடைய கோயிலில் அனைத்து தலைவர்களும், பாஜகவை சேர்ந்த அனைத்து தலைவர்களுமே கேப்டனுடைய கோவிலுக்கு அவங்க இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. அதனால் தேர்தல் என்று வந்தால் அனைவரும் கூட்டணிக்கு அழைப்பதும் பேசுவதும் ஒரு சம்பிரதாயம் தான். அதனால் அவங்க தான் இல்லை, இருப்பவர்கள் நிச்சயமாக அழைப்பு விடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லத்திற்கு வந்ததால் மரியாதை நிமித்தமாக எங்கள் நிர்வாகிகளையும் அவங்க அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கோம். அடுத்த கட்ட முடிவு என்பதை உங்களுக்கு நாங்கள் அழைத்து நிச்சயமாக தெரியப்படுத்துவோம். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.